Global Talk. சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த மணித்தியாலங்களுக்குள் மத்திய கிழக்கில் நிலவும் முக்கியமான நிலவரங்களை பற்றி பேசுவோம். இந்த வகையிலே கடந்த எனது பதிவுகளில் நான் குறிப்பிட்டிருந்தேன், சவுதி அரேபியா யெமன் பகுதியில் அணு ஆயுத பரிசோதனையை நடத்தப் போகின்றது. அதற்கான ஏற்பாடுகளை சவுதி அரேபியா செய்ய போகின்றதாக ஈரானிய உளவு பிரிவு அறிவித்த தகவல்களை நான் ஏற்கனவே பதிவு செய்திருந்தேன். இந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், யெமன்ல அதிகமான பகுதிகள் UAE-உடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அதை திடீரென சவுதி அரேபியா விமான தாக்குதல் செய்து அந்த பிரதேசங்களை கையகப்படுத்தின செய்தியை நாம் ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம். அதை நீங்களும் வேறு ஊடகங்களில் கேட்டிருப்பீங்க. இந்த வகையில் ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது UAE-க்கும் சவுதி அரேபியாவுக்கும் அதாவது இந்த சிக்கல் பிரச்சனைகள் காரணமாக இரண்டு பேருக்கும் ஒரு பகை இருக்கின்றதாக ஊடகங்கள் பேசி வந்தாலும் இதற்கு பின்னால் நாடகம் உள்ளது என்ற செய்திகளும் சில ஊடகங்களில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது ஐக்கிய அமெரிக்கா ஈரானை எதிர்ப்பதற்காக சவுதி அரேபியாவுக்கு அணு ஆயுதம் வழங்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு முன் கூறியிருந்தார். ஆகவே இதற்கு ஒரு பொருத்தமான இடமாக ஈரானையும் தாக்க வேண்டும், ஈரானுடைய ப்ராக்ஸி கையாட்களான ஹூதிகளையும் தாக்க வேண்டும் என்றால் இந்த அரபிய தீபகற்பத்தில் ஒரு சிறந்த இடமாக யெமன் பிரதேசம் திட்டமிட்டு கைப்பற்றப்பட்டது போலவே தென்படுகிறது. சரி, இப்போது ஈரான் ஏற்கனவே கூறியது போல சவுதி அரேபியா யெமன் பிரதேசத்தில் அணு ஆயுத பரிசோதனை நடத்தப் போகிறது. எனவே அணு ஆயுத பரிசோதனை நடத்துவதற்கு யுரேனியம் அல்லது புளூட்டோனியம் தேவை. எனவே இந்த அணுகுண்டை தயாரிப்பதற்கான இந்த திரவியங்களை நேரடியாக அமெரிக்கா வழங்கினால் IAEA-உடைய நிபந்தனைகளை அமெரிக்கா மீறியது போலாகிவிடும். எனவே வேறொரு தந்திரோபாயம் இப்போது நடைபெற்று வருவதாகவே செய்திகள் தெரிவிக்கின்றது. அதாவது அமெரிக்காவின் இன்னொரு அடிமையான பாகிஸ்தான் தற்போது சவுதி அரேபியாவுக்கு தேவையான யுரேனியத்தை பணத்துக்கு விற்று உள்ளதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதாவது சுமார் 10 கிலோ யுரேனியத்தை அணு ஆயுதங்களுடன் சேர்த்து சவுதி அரேபியாவுக்கு 10 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு பாகிஸ்தான் விற்றுள்ளது என்ற செய்தியை தற்போது ஈரான் வெளிப்படுத்தியுள்ளது. சில ஊடகங்கள் எழுதுகின்றது, இஸ்லாமிய நாடுகளில் சவுதி அரேபியா அணு ஆயுத நாடாக மாறுவது எல்லோருக்கும் பெருமை என்று எழுதுகின்றார்கள். ஆனால் இந்த நடவடிக்கையில் எல்லாம் எமது கையெடுத்து எமது கண்ணுக்குள்ளே குத்துவதற்கான வேலையை அமெரிக்கா மிக கச்சிதமாக செய்து வருகின்றது என்பதுதான் நமக்கு புரிய கிடைக்கிறது. அதாவது நாளை ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு மேல் அமெரிக்கா அணு ஆயுதம் வீசினால் அது உலக அரங்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். எனவே ஈரானோ அல்லது யெமன் மீதோ எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு சாட்டு போக்கு வைத்து சவுதி அரேபியாவை கொண்டே இந்த அணு ஆயுதங்களை இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக பாவிப்பதற்கு இந்த மொசாட் மற்றும் CIA போன்ற அமெரிக்க உளவு நரிகளுடைய மிக கச்சிதமான தந்திரம் சவுதி அரேபியாவில் நிறைவேறி வருகின்றது என்ற செய்திதான் இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. அடுத்த விஷயம் என்னென்று சொன்னால், அமெரிக்காவுடைய செனட்டர் லின்சே கிரஹாம் என்பவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை தனியே சந்தித்து ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி அவர் பேசியுள்ள செய்தியும் வெளியாகியுள்ளது. அதாவது ஈரானை எதிர்த்து போர் செய்வதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தற்போது உலகத்தில் இல்லை என்று அவர் பேசிய செய்திகளை உலக பிரபல ஊடகங்கள் தெரிவிக்கிறது. அதாவது தற்போது சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் தங்களது முழு தொழில்நுட்பத்தையும் ஈரானுக்கு வழங்கியது மாத்திரமில்லாமல் ஈரான் மிக பெரும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் சமகாலத்தில் வளர்ந்த ஒரு நாடாக காணப்படுவதால் ஈரான் மீதான தாக்குதல் 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும். அதாவது விரும்பியோ விரும்பாமலோ ரஷ்யாவும் சீனாவும் இதற்குள் நேரடியாக நுழைய வேண்டிய சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளே உள்ளது என்று டொனால்ட் ட்ரம்புக்கு யுத்தம் என்ற ஒன்றை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே செனட்டர் கிரஹாம் புத்தி சொன்ன செய்தி ஊடகங்கள்ல வெளியாகின்றது. அடுத்தது இந்த செனட்டர் கிரஹாம் சொல்றாரு, இஸ்ரேல் காசா பகுதியை வெற்றிகரமாக ஆக்கிரமிக்க முடியாது என்று அவர் கூறுகிறார். மேலும் அவர் சொல்றாரு, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் தங்களுடைய திறன்களை பயன்படுத்தி ஒரு புதிய காசாவை உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு இந்த காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு வெறுப்புத்தன்மைக்கு பதிலாக சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வகையிலே இந்த கிரகம் சரியானவரா பிழையானவரா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த செய்தி ஒன்று உங்களுக்கு தெரியும், இந்த வருட ஆரம்பத்திலிருந்து புவியியல் ரீதியாக உலகத்தை பார்த்தால் உலகத்தில் அதிகமான இடங்கள்ல பூமி அதிர்ச்சி உணரப்பட்ட செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏன் இலங்கையில் கூட கிழக்கு பிரதேசத்தில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்ட செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி உலகத்தில் பல இடங்களில் தொடர்ச்சியாக பூமி அதிர்ச்சி உணரப்பட்டு வருகிறது. இன்று மலேசியாவில் பூமி அதிர்ச்சி உணரப்பட்டுள்ளது. அதாவது கரையோரத்திலிருந்து சுமார் வடகிழக்காக 100 கிலோமீட்டர் உள்பகுதியில் மலேசியாவில் பூமியின் உட்பகுதியில், அதாவது தரையின் மேற்பரப்பிலிருந்து சுமார்
சுமார் பூமிக்குள்ள 518 கிலோமீட்டர் ஆழத்துல மையம் கொண்டிருந்த பூமி அதிர்ச்சி பூமியின் மேற்பகுதியில் உணரப்பட்டிருக்கிறது. இது ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என்று அறிய கிடைக்கிறது சகோதரர்களே. இந்த செய்தியை இன்று இலங்கை வானொலியிலும் இது பேசப்பட்டது. இந்த மாதிரி தற்போது இந்த அமெரிக்கா, ஈரான், பாலஸ்தீனம் தொடர்பான பிரச்சனைகளோடு இப்ப நடக்கிற இந்த இயற்கை இடர்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தால் நபி அவர்கள் கூறிய ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது சகோதரர்களே. மறுமை நாள் நெருங்க நெருங்க பூமியில் என்ன செய்யும் சொன்னா பூமி அதிர்வுகள் அதிகமாக ஏற்படும் என்று குறிப்பிட்டார்கள். இந்த வகையிலே இந்த செய்திகள் எல்லாம் கேட்கும் போது நாம் உலக முடிவில் மிக மிக அண்மித்து இருப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்னொன்று சொன்னார்கள், இந்த யுக முடிவு நாளை நெருக்கி உலகத்தில் அநீதி அக்கிரமங்கள் உச்சக்கட்டத்தில் இருக்கும். நீதி எது அநீதி எது அறியாத நிலையில் அக்கிரமங்கள் பெருகி இருக்கும் என்றவாறு குறிப்பிட்டார்கள். இன்று பாருங்கள், காசாவில் நீதி ஒன்று இருக்குதா? இப்ப என்ன நடக்க போகுது? சமாதானம் என்ற போர்வையில் இந்த காசாவை மார்க்க விளிம்பியங்களுக்கு அப்பால இந்த UAE, சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு அந்நிய கலாச்சாரம் கொண்ட ஒரு பிரதேசமாக அதனை மாற்றுவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி அமெரிக்காவிடம் சொல்லலுமா அல்லது சவுதி அரேபியாவிடம் போய் நியாயம் கேட்க முடியுமா? அந்த அளவு மார்க்கத்துக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலை உலகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. ஈரான் எடுத்துக்கொள்வோமே. ஈரான் என்ன சொல்லுது? திரும்ப திரும்ப என்ன சொல்லுது? நாங்க யுத்தம் செய்ய விருப்பம் இல்லை, எங்கட தற்பாதுகாப்புக்காகத்தான் நாங்க ஆயுதங்களை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியும் கூட இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்கிற அக்கிரமம் ஒன்றும் 3 தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிழையான கணக்கை காட்டி முழு உலகத்தையும் அராஜகத்தில் அடிப்பணிய வைக்கின்றது. இந்த அளவு உலகத்தில் ஆட்சியாளர்கள் எல்லாம் அக்கிரமக்காரர்களாகவும் திருடர்கள் போலவும் வாழ்கின்றார்கள். நவீன கால கொள்ளை, பட்டப்பகல் கொள்ளை வெனிசுலாவில் தற்போது உற்பத்தியாகும் பெருந்தொகை மசகு எண்ணெய் கூடோயில் எல்லாம் பப்ளிக்காக பகல் கொள்ளை அடிக்கப்படுகின்றது. யாராவது இதை கேட்பார்களா? கேட்க முடியுமா? ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஒரு பைசாக்கு சதத்துக்கு உதவாது என்பது போல இன்று ஆகிவிட்டது. இதைத்தான் நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இவ்வளவு அநீதி மேலோங்கிக்கிற நேரத்தில் எனது பக்கத்தில் இருந்து ஒருவர் வருவார். அந்த வருகையை ஒவ்வொரு முஸ்லிம்களும் எதிர்பார்த்திருக்க வேண்டும். காசாவில் உள்ள மக்கள், யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்து எமக்காக ஒருவரை அனுப்பி வை என்று மனவேதனையோடு பிரார்த்தனை செய்கிறார்கள் சகோதரர்களே. இன்னொரு செய்தி ஒன்று பார்க்க கிடைக்கின்றது. 3ஆம் உலக போரை தடுக்க வேண்டுமா? அப்படியாயிருந்தால் இஸ்ரேலுக்கு எதிராக உலக மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சீன அதிபர் குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடுகின்றார், 3ஆம் உலக போரை தடுப்பதற்கு இஸ்ரேலுக்கு எதிராக எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், இஸ்ரேலின் ஆயுதங்களை உலக நாடுகள் ஒன்றிணைந்து கலை செய்ய வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு தலைவரே இந்த ஜியோனிஸ்டுடைய உண்மையான நிலையை உணர்ந்து உலகத்துக்கு அறிவிக்கின்றார். முழு உலக பிரச்சனைக்கும் பின்னணியாக இருக்கும் ஒரே ஒரு நாடு என்றால் இன்று இஸ்ரேலாகத்தான் இருக்கின்றது. இஸ்ரேல் என்பது அமெரிக்காவின் தீவிரவாதிகள் என்று நேற்று அல்லது அதுக்கு முன்தினம் நான் செய்தியை வாசித்தேன். அந்த விஷயத்தை சொன்னவர் யார் என்று சொன்னா வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் உங் தான் இந்த விஷயத்தை குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது ஒரு செய்தி, டொனால்ட் ட்ரம்புடைய சொந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரும் அரண்மனை வளாகம். அந்த வளாகத்துக்குள்ள ஒரு இளைஞர் துப்பாக்கியையும் எரிவாயு கேஸை எடுத்துக்கொண்டு வீட்டு வளாகத்துக்குள் பாய்ந்துள்ளார். இந்த இவருடைய வீடு அமெரிக்காவுடைய புளோரிடா மாநிலத்தில் தான் காணப்படுகிறதாம். இவ்வாறு பாய்ந்த நேரத்தில் அங்கிருந்த காவல்துறையினர் அந்த இளைஞனுக்கு வார்னிங் செய்திருக்கின்றார்கள். அந்த இளைஞனோ எரிவாயுவை திறந்துவிட்டு காவல்துறை, அதாவது போலீசாரை நோக்கி துப்பாக்கி வேட்டு வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசாரினால் இந்த இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்டான் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, ஈரானோடு இறுதி பேச்சுவார்த்தையாம். எங்கு? ஜெனீவாவில். அதாவது அமெரிக்காவும் ஈரானும் ஜெனீவாவில் நாளை மறுதினம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக. இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் இறுதியான ஒரு நல்லதொரு முடிவை கொண்டு வரும் என்றும், அவ்வாறு நல்ல முடிவு கிடைக்காவிட்டால் ஈரான் மீது முதல் கட்டமாக சிறிய தாக்குதல்களை அமெரிக்கா செய்யும் என்றும், அதற்கும் அடிப்பணியாவிட்டால் பெரிய தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் இன்று தகவல் வெளியிட்டுள்ளார். நேற்று முன்தினம் சொன்னார், நாங்கள் முதல் கட்டமாக ஈரான் மீது சிறிய தாக்குதலை செய்வோம், அதன் பிறகு அடிப்பணியாவிட்டால் நாங்கள் பெரிய தாக்குதலை செய்வோம் என்று குறிப்பிட்டார்கள். பிறகு நேற்று குறிப்பிட்டிருந்தார், சிறிய தாக்குதல் அல்ல, நாம் ஒரே அடியாக பெரிய தாக்குதலை செய்து விடுவோம், ஈரான் அடிப்பணிய மறுக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். இப்போது மறுபடியும் சரி, இறுதியாக ஒரு ஜெனீவாவில் ஒரு பேச்சுவார்த்தை செய்வோம், அதற்கு அப்பாஸ் ஆராய்ச்சி வருவார், விட்காஃபும் வருவார், இந்த பேச்சுவார்த்தைக்கு அடங்காவிட்டால் நாங்கள் சிறிய தாக்குதலிலிருந்து பெரிய தாக்குதலாக மாற்றுவோம் என்று இந்த டொனால்ட் ட்ரம்ப் பேசிய செய்திகள் வெளியாகியுள்ளது. அதேவேளை இன்னொரு செய்தி வந்துள்ளது. இது எந்த அளவு தூரம் ஊர்ஜிதமான செய்தி என்று தெரியாது. ஈரான் தற்போது அடிப்பணிதலுக்கு பதிலாக யுத்தத்தை தெரிவு செய்துள்ளது. ஈரானை அழிப்பதற்கு சுற்றி வளைத்து அமெரிக்கா ஆயுத குவிப்பு செய்துவிட்டது. ஆகவே அணு ஆயுதம் தயாரிப்பது மார்க்க அடிப்படைகளுக்கு முரணானது என கூறி வந்த ஈரானுடைய ஆன்மீக தலைவர் தற்போது நிலைமையை கருத்தில் கொண்டு அணு ஆயுதத்தை உடனடியாக பரிசோதனை செய்வதற்கு உத்தரவிட்டதாகவும் ஒரு செய்தி படிக்க கிடைக்கின்றது. இந்த செய்தி பற்றிய உண்மைத்தன்மை விரைவில் நமக்கு கிடைக்கும். சரி சகோதரர்களே, இறைவன் நாடினால் மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.